ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதில் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்குறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் போட்டு வதக்கிட்டேன், ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதிலே சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டால் அப்புறமே நம்ம சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் எலும்பே இல்லாமல் வெறும் சதை மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா உப்புலாம் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு மசாலா நல்லா சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மசாலா தான் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து வீட்டு மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு மசாலா சேர்த்து லேசாக ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்குக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அது அப்படியே வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம். சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.